Hi students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.5ல first sum. A bridge has a parabolic arc that is 10 meter high in center. ஸோ நம்மளுக்கு ஒரு bridge இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட ஆர்க் பேராபோலிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோட சென்டர் 0,0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது இது ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலாவாக வரும். ஸோ இதோட ஹைட் 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 30 மீட்டர் வைட் அட் த பாட்டம், அதாவது இந்த பாட்டம் ஃபுல் லென்த்தும் 30 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரிஜினை நம்ம பிரிக்கிறனால இது ஈக்குவல் ஹாஃபாக இங்கே 15 இருக்கும், இங்கே 15 இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும், லென்த் இங்கே 15, அப்புறம் இங்கே 10 இருக்குது. இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்கனால இது -10ன்னு வரும். அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஆர்க் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர். அதாவது சென்டர்லேருந்து 6 மீட்ரு போனோன்னா அந்த இடத்துல ஆர்க்கோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் மார்க் பண்ணோன்னா இது 6, -y1 எடுத்திருக்கோம். இந்த -y1 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அதை நம்ம 10ஓட மைனஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. இதோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், x² = -4ay. ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஏவோட வேல்யூ தெரியாது, அதனால் நம்ம ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து 15, -10 அப்படிங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 15, ஸோ 15² -4a, yயோட வேல்யூ -10. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 15² நம்மளுக்கு 225 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4a × 10 ஆகிடும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 4a வேல்யூ என்ன, 225/10. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x² -4aக்கு பதிலாக 225/10 × y. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்டில் இருக்க y1 வேணும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அட் 6, -y1. ஸோ என்னாகும், எக்ஸுக்கு பதிலாக 6 போடுவோம். ஸோ 6² -225/10, இங்கே வந்து -y1. ஸோ இங்கேயும் இது 36 ஆகும், ஈக்குவல் டு 225/10 × y1. மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ y1ங்கிறது என்ன, இது இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ 360/225 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1.6 மீட்டர் வரும். அதாவது இந்த லென்த் வந்து 1.6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணும், இந்த ஹோல் லென்த் வேணும். ஸோ இதை நம்ம 10லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 10 - 1.6 = 8.4 மீட்டர். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, height of arch at a distance of 6 meter from center is 8.4 meter.